Hello and welcome to Air Photography. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Photoshop யூஸ் பண்ணி கலர் ஸ்பிளாஷ் எஃபெக்ட் எப்படி பண்றதுன்னு டீடைலா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்ஸ் நீங்கள் சப்ஜெக்ட்டை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணக்கப்புறம் ஸோ கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இமேஜஸில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி டீசேச்சுரேட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இமேஜை நீங்கள் டீசேச்சுரேட் பண்ண உடனே லேயர் மாஸ்க் ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஸோ லேயர் மாஸ்க் ஆட் பண்ணி ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த கலர் எஃபெக்ட் அந்த கலர் ஸ்பிளாஷ் எஃபெக்ட் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணால் உங்களுக்கு அந்த இமேஜோட கலர் வரும். ஸோ அதை நீங்கள் ப்ரஷ் சைஸை வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். இது கொஞ்சம் டைம் டேக்கன் ப்ராசஸ் தான். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ப்ரஷோட சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணி கரெக்டாக பண்ணாலே போதும். ஸோ நமக்கு அந்த கலரோட எஃபெக்ட்டு அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்டர், இது வந்து பிஃபோர் இப்படி இருந்தது. அதை வந்து நம்ம கலர் ஸ்பிளாஷ் எஃபெக்ட் பண்ணி இப்படி பண்ணிட்டோம். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை பாருங்கள். ஸோ இது வந்து பிஃபோர், இது வந்து ஆஃப்டர். ஸோ நமக்கு இதெல்லாம் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், நமக்கு எப்படி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு எஃபெக்ட் பிஃபோர் ஆஃப்டர். இதே வந்து நம்ம ப்ரஷ் இல்லாமல் கூட பண்ணலாம். ஒன்ஸ் உங்கள் இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கப்புறம் கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் டீசேச்சுரேட் பண்ணுங்கள். ஸோ டீசேச்சுரேட் பண்ணக்கப்புறம் லேயர் மாஸ்க் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். ஸோ லேயர் மாஸ்க் கிளிக் பண்ணக்கப்புறம் இங்கே நம்ம செலக்டில் போய்ட்டு சப்ஜெக்டை கிளிக் பண்ணுவோம். ஸோ ஒன் சப்ஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட சப்ஜெக்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணும். ஸோ எட்ஜஸ்லலாம் கொஞ்சம் நம்ம ரிஃபைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து குயிக் செலெக்ஷன் டூவில் கிளிக் பண்ணி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை ப்ரஷ் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி ஆல்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி மைனஸாக இல்லை ப்ளஸ்ஸாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து கீபோர்டில் டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த கலர் ஸ்பிளாஷ் எஃபெக்ட்டு வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கலர் ஸ்பிளாஷ் எஃபெக்ட் வந்துருக்கு. இதுவும் கொஞ்சம் டைம் டேக்கன் ப்ராசஸ் தான். நம்ம அந்த எட்ஜஸில் கரெக்டாக செலக்ட் பண்ணி டெலீட் பண்ண வேண்டி வரும். நீங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணால் கூட யூஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இந்த லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம குயிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி ப்ரஷோட சைஸை வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி தான் பண்ண முடியும். கொஞ்சம் டைம் டேக்கன் ப்ராசஸ் தான், பட் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஸோ பொறுமையாக பண்ணால் நமக்கு அந்த ரிசல்ட் வந்து அழகாக வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரஷ் எடுத்து அந்த குயிக் செலெக்ஷன் டூலை எடுத்து நீங்கள் லீஃபை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கலர் எஃபெக்ட் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் டி கொடுத்திங்கன்னா அந்த செலெக்ஷன் வந்து அன்செலக்ட் ஆகிடும், டீசெலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் டி. ஸோ நீங்கள் வந்து அந்த இலையை வந்து நீங்கள் அந்த ஜூம் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டெம்லாம் வந்து அழகாக செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டெலீட் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த கலர் எஃபெக்ட் ஸோ வந்துடும். இது கொஞ்சம் டைம் டேக்கன் ப்ராசஸ் தான். ஸோ எவ்வளோ தாங்க. இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணி கலர் ஸ்பிளாஷ் எஃபெக்டை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்கிற கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.